உள்நாட்டுல 2023 புலம்பெயர்ந்தவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ? 40.2 கோடி பேர். இப்போ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி உள்நாட்டுல புலம்பெயர்ந்தவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 45,57,87,621 பேர். ஸோ ஷார்ட்டா சொல்லணும்னா 45.5 கோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ 45.6 கோடின்னு கூட சொல்லலாம், ஏன்னா இங்க 7 வந்துருச்சு இல்லையா? ஸோ 45 கோடி கிட்டத்தட்ட. ஸோ இவங்களோட ஒப்பிடும் போது இப்போ 2023 புலம்பெயர்ந்தவங்களோட எண்ணிக்கை, உள்நாட்டிலே புலம்பெயர்ந்தவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 12%. எக்ஸாக்டா பார்த்தோம்னா 11.78% சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ 2011 பாத்தீங்கன்னா இப்போ இவ்வளவு பேர் புலம்பெயர்ந்திருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா? இதுல எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அதிகமாக, எந்த மாநிலத்துக்கு அதிகமாக புலம்பெயர்ந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 48% பேர் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, மேற்கு வங்கம் இந்த மாநிலங்களுக்கு தான் அதிகமாக புலம்பெயர்ந்திருக்காங்க. 48% பேர் புலம்பெயர்ந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ ஏன் 2011 ஒப்பிடும்போது இப்போ புலம்பெயர்ந்தவங்களோட எண்ணிக்கை சரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம எதுக்காக இன்னொரு இடத்துக்கு போறோம், இன்னொரு மாநிலத்துக்கு நம்ம போறோம்னா எதுக்காக போறோம்? ஒரு சில வாய்ப்புகளை தேடி போவோம், கல்விக்காக போவோம், நம்மளோட எக்கனாமிக் சிச்சுவேஷன் அங்கே போனா மேம்படும் அப்படின்னா அந்த டைம் அங்கே போவோம். அப்போ கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, பொருளாதார வாய்ப்புகள் அந்தந்த மாநிலங்களில் மேம்படுத்தப்பட்டதுனால இந்த புலம்பெயர்ந்தவங்களோட எண்ணிக்கையானது சரிவு கண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க.